ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி கேழ்வரகு சேமியா வச்சு ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்கூல்லேருந்து பசியோடு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுத்திங்கன்னா துளி கூட மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையுமே சாப்பிட்டுடுவாங்க. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே செய்து கொடுக்கலாம், ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இதை செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. ஜஸ்ட்டு ஒரு 5லேருந்து 7 மினிட்ஸ்க்குள்ளே இதை செய்து முடிச்சிடலாங்க. வேலையும் ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டுமே ரொம்பவே அருமையாக இருக்கும். ஒரு முறை செய்து பார்த்திங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. அதை விட ரொம்ப முக்கியமாக ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. வாங்க அந்த டேஸ்டான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 200 கிராம் அளவு ராகி சேமியாவை இந்த மாதிரி உதுத்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடியாக நொறுக்கிடாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த சேமியாவை பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக குக் பண்ண முடியாதுங்க. கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வேக வச்சு எடுக்க முடியும். இதை ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் ஊறி வரட்டும். இது ஊறுறதுக்குள்ளே ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இது ஊறுறதுக்குள்ளே தண்ணியும் ஹீட் ஆகிடும். அதுக்கப்புறமா இதை வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு நிமிஷம் பக்கம் ஆயிருக்கு. இந்த டைமில் சேமியாவை ஒரு முறை நல்லா கரண்டி வச்சு கிளறி விட்டுடுங்க. சேமியா உடையாமல் கிளறிக்கோங்க. அப்போ தான் ஒரே ஈவனாக எல்லா பக்கமும் ஊறி வரும். ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு திருப்பு மட்டும் திருப்பி விட்டுடுங்க. திரும்ப ஒரு நிமிஷத்துக்கு ஊறி வரட்டும். இது நல்லா ஊறிடுச்சுன்னா நீங்கள் சேமியாவை கையில் எடுத்து பார்க்கும்போது உடையக்கூடாது. நல்லா சாஃப்டாக நசிஞ்சு வர்ற மாதிரி இருக்கணும். நல்லா மொறுன்னு இருந்ததுன்னா சேமியா ஊறலைன்னு அர்த்தம். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சிங்கனாலே போதுங்க, நல்லா ஊறி வந்துடும். அதுக்கு மேலே ஊற வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி களி மாதிரி ஆகிடும், சவன்னு ஆயிரும். அதனால் ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் டைம் பார்த்துக்கோங்க. அதை ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு அந்த தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம சூடு பண்ண தண்ணியும் நல்லா சூடாயிடுச்சு, கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. இந்த டைமில் ஸ்டீமர் வச்சுக்கிறேன். இட்லி பாத்திரத்துலேயும் நீங்கள் வேக வச்சு எடுக்கலாம். இது ஆவியில் தான் வேக வச்சு எடுக்கணும், டைரெக்டாக குக் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம வடிகட்டின சேமியா எல்லாத்தையும் தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அந்த இட்லி பாத்திரத்தில் எல்லா பக்கமும் வர்ற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்றை போட்டு அழுத்தாமல் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி போடுங்க. அப்போ தான் கரெக்டாக வெந்து வரும். இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஆகுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 4 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சு எடுத்திங்கன்னா சேமியா நல்லா வெந்து வந்துடும். இது வெந்துருச்சான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு கையில் எடுத்து லைட்டாக நசிச்சு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வரணும். அந்த மாதிரி வந்துருச்சுன்னா சேமியா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது வேகிறதுக்குள்ளே இது கூடயே மிக்சிங்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். மிக்சி ஜாரில் ஒரு 5 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்குறேன். இது கூட 2 ஏலக்காவை சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பதில் நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேமியாவை கையில் எடுத்து நசிச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் வரணும். இது ஓவராலாக ஊற வைக்கிறதுக்கும் வேக வைக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் தாங்க ஆகும். அதுக்குள்ளே இதை ரெடி பண்ணி வச்சிடலாம். சேமியா வெந்தோடனே இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு பொருளாக சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் பாத்திரத்துலேருந்து எடுக்கும்போது இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் உதிரியாக வரணும். இது கூட நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்துடலாம். இதுக்கு பதில் நீங்கள் வெல்லம் சேர்த்துமே செய்யலாம், அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும். துருவின தேங்காய் 2 கைப்பிடி அளவு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் இதுக்கு நிறையவே சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடவே நீங்கள் நெய்யில் வறுத்த முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே மணமாக இருக்குங்க. நான் நெய் சேர்க்காமல் டைரெக்டாகவே ட்ரையாகவே இதை சேர்த்துருக்குறேன். அந்த மாதிரியும் செய்து கொடுக்கலாம். நெய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நெய்யில் வறுத்துட்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைம் பசியோடு வர்ற பசங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் கொடுத்தா மாதிரியும் இருக்கும். அதே நேரம் வயிறுமே ஃபில்லாகும். குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த டேஸ்டான ஹெல்த்தியான சேமியா ரெசிபியை நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள்.
செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே ராகி சேமியாவை வச்சு காரமான உப்புமாவும் செய்யலாங்க. அது வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.